ஹலோ வீவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்கிறது 0 பாயிண்ட் லக்ஷ்மி. லைவில் நிறையா ஹாப்பியான நியூஸ் இருந்தது. அதாவது விஜய் கவரியை பிரிக்கிறதுக்காக வெண்ணிலா வரல, கண்டிப்பாக நல்லா சேர்த்து வச்சுட்டு தான் போவேன் அப்படின்ட்டு வைஷாலி சொன்னதுலேருந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒரே ஒரு இடங்க, அந்த என்னென்னா ஜஸ்டிஸ் ஃபார் அந்த ட்ரிம் பண்ணியிருப்பார் இல்லையா தாடி, அதுக்கு ஒரு சின்னதாக ஃபன்னாக தான் சொன்னார், நம்மளை ஹர்ட் பண்ணுறதுக்குல, அது ஒரு புரிதலுக்காக. ஏன்னா நேற்று நிறைய பேர் அவர் எப்படி வெண்ணிலாவோட விஜய்னு சொல்லலாம் அப்படின்ட்டு அதை தான் மறுபடியும் அந்த லைவ் எண்டில் கூட சொல்லியிருப்பார். இந்த இதில் இந்த தாடி பற்றி இந்த விஷயம் நாளைக்கு பேசலாமானதுக்கு நீங்கள் பண்ணதே போதும் அப்படின்ட்டு நம்ம கலாய்ப்போம்ல, அந்த மாதிரி மோடில் தான் பேசினார். ஏற்கனவே சுவாமி ப்ரோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறது என்னென்னா, என்னை ஏற்கனவே ரொம்ப நல்லா போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிற மாதிரி வருத்தப்பட்டு இருக்காரு. அதுவே அவர் இது ஒருவேளை ஆன்லைன் குறைவாக வந்தது காரணமோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சு. இதெல்லாம் என்னோடய பர்சனல் தான். பட் இருந்தாலும் நம்ம செலிப்ரிட்டிஸை அந்த சீரியலோடு அட்டாக் பண்ணலாம், பர்சனலாக அட்டாக் பண்ணக்கூடாது மோஸ்ட்லி. ஏன்னா அது அவரோட கேரக்டர். வெண்ணிலா கூட அவர் பயணிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ அதை சுவாமியை பாதிக்கக்கூடாது. இந்த ஓட்டிங்லாம் கூட நிறைய பேர் இதனால் போடலாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் இல்லை, ஓட்டிங்லாம் நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது, ஓகேவா? சரி, விஷயத்துக்கு வரலாம். லக்ஷ்மி பிரியாவோட சூப்பர் நியூஸ், அவங்க யூடியூப் சேனல் சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்ட்டு லக்ஷ்மி பிரியா இந்த அனௌன்ஸ்மெண்ட் அந்த வீடியோவில் சொல்லும்போது சித்து தான் எனக்கு ஞாபகம் இருந்தாங்க. ஏன்னா சித்துவோட பிளானில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது இருந்துச்சு. சரண்யாவும் அவங்களும் சேர்ந்து இல்லை தனியாக பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்ஸில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ அதே சமயம் லக்ஷ்மி பிரியா யூடியூப் சேனல் எதை பற்றி வரும் அப்படிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது. ஏன்னா யூடியூப் சேனல் சீரியல் ரிலேட்டடாக கொண்டுட்டு வருவாங்களா இல்லை பர்சனலாக அப்படிங்கும்போது ரெண்டுமே எல்லா காம்பினேஷனுமே கொண்டு வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹேமா கொண்டு வர்றாங்களே பாண்டியன் ஸ்டோர்ஸில் ஷூட்டுக்கு கிளம்பும்போது ரெடி ஆகிறதுலேருந்து இந்த மாதிரி ஷூட்டிங்ஸ் பிட்வீனில் என்ன நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அப்புறம் அவங்க ஒர்க் அவுட்ஸ் போகிறது, இப்போ வெளியில் ஜாலியாக சாப்பிட போகிறது, அதுதான் வைஷாலி சொன்னாங்க. இந்த ஃபுட் ரிலேட்டடான விஷயங்கள், எக்ஸசைஸ் எல்லாமே நாங்கள் போடுறோம் அப்படிங்கிற மாதிரி. அது மாதிரி ஃபன் அண்ட் ஜாலியாக நிறைய இன்னும் லக்ஷ்மி பிரியா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியான நிறைய கோணங்களில் போட்டாங்கன்னா கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இன்னும் ஈஸியாக கனெக்ட் ஆவாங்க ஃபேன்ஸோடு அப்படிங்கிறது. ஒரு சிலர் ஷார்ட்ஸ் மட்டும் போட்டுட்டு நானும் யூடியூப் வச்சுருக்கேன், கொஞ்ச நாள் கழித்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்டுக்கு டைம் இருக்காதுங்க அவங்களுக்கு. அந்த மாதிரியும் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதுக்குன்னு ஒரு டீமோடு பண்ணாங்கன்னா லக்ஷ்மி பிரியா அதை பண்ண முடியும். ஏன்னா வைஷாலி சொல்லும்போதே என்ன சொன்னாங்கன்னா, நீ ஃபோன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது லக்ஷ்மி பிரியா பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்குன்னு எடிட்டிங் டீம்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்கும். அதனால் அவங்க இதை எடுத்து மட்டும் கொடுத்தாங்கன்னா அவங்க எடிட் பண்ணி இந்த நடுவில் மூவிஸோட கிளிப்லாம் கொடுப்பாங்களே ஃபன்னியாக, அந்த மாதிரிலாம் கொடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் நல்லா ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான். லக்ஷ்மி பிரியா மாதிரியான கேரக்டருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காவேரி ஃபேன்ஸ் இல்லை, லக்ஷ்மி பிரியா ஃபேன்ஸ் அண்ட் விகா ஃபேன்ஸ்க்கு இது ஹாப்பியான விஷயம். கண்டிப்பாக சுவாமியோட அப்டேட்ஸ் கூட அதில் வந்துச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான விஷயம். மகாநதி செட்டு அந்த வீட்டை ஒழுங்காக யாரும் நல்லா சுற்றி காட்ட மாட்டேங்கிறாங்க. இது வரைக்கும் நான் பார்க்கலங்க ஒழுங்காக. எனக்குலாம் பிஎஸ்ல அந்த வீடு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், ஓகேவா? அது மாதிரி மகாநதியுமே இந்த வீடு எனக்கு மகாநதி ரிலேட்டடாக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய சீரியலில் வந்திருந்தாலும். ஸோ அதனால் அந்த வீட்டை நல்லா சுற்றி காட்டிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோன்.